பிரின்சிபல்ஸ் ஆஃப் டாக்ஸாக்ஷன். இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டாக்ஸாக்ஷன்ங்கிறத யாரு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆடம் ஸ்மித் தான் சொல்றாரு. இதுல என்னென்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 டைப்ஸ் அவர் வந்து சொல்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா, தி கேனன் ஆஃப் ஈக்வாலிட்டி. அடுத்தது தி கேனன் ஆஃப் சர்டனிட்டி. நெக்ஸ்ட் தி கேனன் ஆஃப் கன்வீனியன்ஸ், தி கேனன் ஆஃப் எக்கனாமி. இந்த 4 டைப்ஸ் பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். தி கேனன் ஆஃப் ஈக்வாலிட்டி அப்படின்னா ஒவ்வொரு பர்சனுடைய இன்கம்க்கு ஏத்த மாதிரி தான் இந்த வரி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னன்னா ஈக்குவலாவும் இருக்கணும், நியாயமாவும் இருக்கணும், அட் தி சேம் டைம் அந்த வரிகள் செலுத்துறதுக்கு ஈஸியாவும் இருக்கணும். இதை சொல்றதுதான் த கேனன் ஆஃப் ஈக்வாலிட்டி. அடுத்தது த கேனன் ஆஃப் சர்டனிட்டி. த கேனன் ஆஃப் சர்டனிட்டி அப்படின்னா தமிழ் என்ன பாத்தீங்கன்னா உறுதிப்பாட்டு வரி. உறுதிப்பாட்டு விதிக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் டாக்ஸ். இப்ப வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு கூரை வீடு இருக்கு, அது பக்கத்துல என்னன்னா ஒரு மாடி வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கூரை வீடுக்கும் மாடி வீடுக்கும் ஒரே டாக்ஸ் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா கூரை வீட்டுல இருக்கிறவங்களோட இன்கம் வந்து கம்மியா இருக்கும், மாடி வீட்டுல இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ ஹவுஸ் டாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். சோ அவங்களுக்கு தெரியும் கூரை வீடுக்கு இந்த டாக்ஸ் தான் போடணும், ஒரு மாடி வீட்டுல ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா இந்த டாக்ஸ் தான் போடணும், ஒருத்தவங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்கன்னா இந்த டாக்ஸ் தான் போடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கன்ஃபார்மா இதுதான் தெரியுது. இந்த டாக்ஸ் தான் இதுக்கு போடணுங்கிறது தெரியுது இல்ல, அதுதான் வந்து உறுதிப்பாட்டு விதி. அடுத்த பிரின்சிபல் என்னன்னு பாத்தீங்கன்னா கேனன் ஆஃப் கன்வீனியன்ஸ், வசதி விதின்னு வாங்க இது தமிழ்ல. இப்ப வந்து வரி பே பண்றோம், நம்ம வரி பே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கான நிறைய ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் பண்ணி தரதுதான். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்னா வந்து நம்ம கரண்ட் பில் பே பண்ணணும்னா ஆஃபீஸ்க்கு போயிட்டு தான் பே பண்ணணும். ஆனா இப்ப என்ன பண்றோம், வெப்சைட் மூலியமாவே பே பண்ணிக்கிறோம். அதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது கேனன் ஆஃப் எக்கனாமிக்ஸ், சிக்கன விதி. கவர்மெண்ட்க்கு நம்ம செலுத்துற வரி பணத்தை கவர்மெண்ட் சிக்கனமா செலவு பண்ணணும். அது மட்டும் இல்லாம செலவு பண்ணது மீதி இருக்கிற அமௌண்ட்டை கருவூலத்துல வைக்கணும். இதுதான் சிக்கன விதி.